Taste the Daily. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் பயில தேர்வான மாணவ மாணவியருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஏமாத்தூரில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஊக்கத்தொகை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், துர்காதேவி, அபிராமி, ராமலிங்கம் ஆகிய 4 மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம் பயில தேர்வாகியுள்ளனர். இந்த 4 மாணவ மாணவிகளையும் சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வாழ்த்து தெரிவித்து ஊக்கத்தொகைகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சிறுநாவலூரில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் நடைபெற்ற திருவிழாவில் சிறுநாவலூர், எரக்குடி, மேட்டூர், துறையூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். வலை, ஊத்தா கூடைகளை பயன்படுத்தி ஜிலேபி, கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை ஆர்வலர்கள் பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் அதிகாலை முதலே கோயிலில் குவிய துவங்கினர். இதைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே சென்றனர். ஸ்டாலின் மாடல் அரசு பக்தர்களின் சிரமத்தை குறைக்க முறையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஜோதியள்ளி கரம்பு கிராமத்தில் காவல்துறையில் புகார் அளித்த நபரின் வீட்டை இளைஞர்கள் சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பொன்னுசாமி என்பவரது வீட்டின் அருகே சிவன், சூர்யா, நவீன், கிருஷ்ணன் ஆகிய 4 பேர் பிளாஸ்டிக் கழிவுகளை தீ வைத்து எரித்ததால் நச்சு புகை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொன்னுசாமி புகார் அளித்த நிலையில் 4 இளைஞர்களும் பொன்னுசாமியிடம் தகராறில் ஈடுபட்டு அவரது வீட்டை சேதப்படுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெங்களூர்லேருந்து இந்த காப்பருங்க வயருங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து தீக்கிறாங்க. அது எங்கள் வீட்டுக்கார் கேட்டதுக்கு நான் அப்படி தான் எரிக்குவோம் செய்வோம், என்கிட்ட காசுக்குது பணங்குது சரியான மெட்டுறாங்க. சூர்யா, நவீன் 3 பேரும் மெட்டுறாங்க பாரு. அதை நேற்று கூட எடுத்துன்னு வந்தாங்க. அதில் மின்டோரில் அதை கேட்டதுக்கு எரிக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எரிக்குது கேட்டதுக்கு வீட்டு கதவு டோரெல்லாம் நைட்டு இது கரண்ட் பீஸ் கரைக்கி இறக்கி விட்டு எல்லாம் கேமராலேருந்து உடச்சி போட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரம் பகுதியில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் தொகுப்பு வீடுகள் இடிந்து விடும் அபாய நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் உயிருக்கு பயந்து வாடும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். விரிசல் ஏற்பட்டு சிமெண்ட் பூச்சுகள் முற்றிலும் உதிர்ந்து கம்பிகள் வெளியே தெரியக்கூடிய அபாய நிலையில் வீடுகள் உள்ளன. திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளான பெருமாள் மலை, அப்சர்வேட்டரி, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முடி காணிக்கை மண்டபத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களை வழியிலேயே மறித்து பல இடங்களில் முடி திருத்தம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் முடி காணிக்கை மண்டபத்தில் பணியாற்றுபவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வீடு இழந்த மாற்றுத்திறனாளிக்கு அரசு வீடு ஒதுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சி மையூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சுப்பிரமணியன் என்பவரின் வீடு தீப்பற்றி எரிந்து கூரை சேதமடைந்ததுடன் மழையால் சுவரும் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் அரசு வீடு வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.